இவங்க ரெண்டு பேரை சூஸ் பண்ண ரீசன்? வெல், அவர் பேர் ஆலாப் ராஜு. ஸோ ஆக்சுவலி அவர் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட். அவர் வந்து அவர் எனக்கு அறிமுகமானது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. அவர் எனக்கு பேஸ் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு அவரோட டெமோ அனுப்பிச்சிருந்தாரு, பேஸ் பிளே பண்ணி. அதுக்கு சப்போர்ட்டா ஒரு சாங் இருந்தது, ஓக்கல் இருந்தது. அப்புறம் அது கூட அவர் வாட்சி கொடுத்திருந்தார். நான் அதை கேட்ட உடனே எனக்கு முதல்ல இது யார் பாடினதுன்னு கேட்டேன் அவர்கிட்ட. சார் நானே பாடி இந்த பேஸ் கிட்டாருக்கு மொட்டையா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி பாடுறேன். சரி நீ பேஸ் கிட்டார் வச்சு நீ முதல்ல பாடவான்னு உள்ள பண்ண. சார் அரி கிட்டிங்னாரு. சார் சார் உண்மையுமே சார் சீரியஸா தான் சொல்லி உள்ள போன்னு சொல்லி வேற ஒரு பாட்டு பாடினாரு. அப்போ இவர் வந்தாரு ஸ்டுடியோக்கு. கேட்ட உடனே சார் ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியா, புது பையங்க இப்பதான் பாடி இருக்காரு. சோ ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி அப்ப நம்ம பாட்டையும் பாட வச்சிடலாமான்னு ரெண்டாவது பாட்டு இது பாடினார். சோ அவர் பாடின 2 சாங்கும் கடவுள் கிருபையில ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஃபார்ச்சூன் இல்ல, நீங்க சொல்லுங்க ஆலப் ராஜு. கண்டிப்பா ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. அதுதான் என்னால இப்போ ஒரு சார் சொல்லும் போதே எனக்கு அது அப்படியே பிளாஷ்பேக்கா வருது. அவருக்கு வந்து பேஸ் கிட்டார் டெமோ அண்ட் வாய்ஸ் டெமோ ஆக்சுவலி எல்லாருக்கும் என்ன பேஸ் கிட்டாரிஸ்டா தான் தெரியும். ஆனா இருந்தாலும் பொறுமையா என்ன என்கரேஜ் பண்ணி, அதுவும் இது மாதிரி ஒரு சாங் லைக் எல்லாம் பிக் பிராண்ட்ஸ் இல்லையா, ஹாரி ஜெயராஜ் சார், பிரபுதேவா சார், தாமரை மேடம் தான் எழுதினாங்க. ஸோ நான் கன்சோல் போகும்போது யூஸ்வலா கன்சோல்ல தான் வாசிச்சு பழக்கம். இது மைக் பின்னாடி ஹெட்போன்ஸ் போட்டு இட்ஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தோ ஐவ் சங் பிஃபோர் இன் டிவோஷனல் ஆல்பம்ஸ், பட் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அன்பிலீவபிள். ஏன்னா 3 பேர் என்ன பார்த்துட்டே இருக்காங்க பாடும்போது. ஸோ நான் வந்து கரெக்டா பாருன்னா தப்பா பாருன்னு தெரியல. அண்ட் பியூட்டிஃபுல் சாங். So all thanks to Harris sir. ஏன்னா அவ்வளவு பொறுமையா இருந்து he guided me. So thanks a lot sir. Thank you. கண்டிப்பா, and you have justified that. Thank you so much. அப்புறம் இவங்க ரணீனா ரெட்டி, இவங்க வந்து ஆக்சுவலா எனக்கு கொஞ்ச நாளா எனக்கு ஹார்மோனியஸ் பாடியிருந்தாங்க. ஸோ பட் த ஸ்பெஷல் திங் அபவுட் ஹர் வாய்ஸ் வாஸ் லைக் ஜெல்லி அந்த ஐஸ்கிரீம் மாதிரி. அது ஒரு எல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 1/2 ஷேர் பண்ணா கூட அந்த ஜெல்லியை பிடிக்கும் போல மேல அந்த பிளம் நல்ல எக்ஸாம்பிள் காட்டுறீங்க சார். அந்த மாதிரி அவங்க. சோ இது ஃபுல்லா ஒரு மேல் சோலோ. வாட் ஐ ஃபெல்ட், இது ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மச்சாரியா இருக்குது. ஆனா லவ் சாங்கா இருக்குது. வெறும் ஒரு ஆம்பளை மட்டும் பாடிட்டு இருக்காரு. ஒரு மேல ஒரு ஏதோ ஒரு டாப்பிங்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்கும் போது தென் அவங்க வாய்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. So I called her. So actually I was not sure இல்ல ஃபீமேல் வாய்ஸ் இருக்கலாமான்னு சொல்லிட்டு. அவரு எதுவா இருந்தாலும் நல்லா இருந்தா ஓகேன்றாரு. சோ அவங்களை கூப்பிட்டு சில இன்டர்வியூஸ்லாம் ஒர்க் பண்ண. சோ she did an awesome job. சோ அவங்க கிட்ட வந்தானே அவங்க சார் என்ன மாதிரி சார் எழுதணும்னு, இல்ல நீங்க வந்தது நீ பாடுன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணேன். சோ அவங்க she went inside the voice booth, ஜாமிங் செஷன் மாதிரி இருந்தது. So she was ரொம்ப talented girl. Lovely lovely. Both have a long way to go. So sweet. And உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மேடையில அவர் கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய பாராட்டு வாங்குறதுக்காக? Thank you so much sir. ரொம்ப 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 நன்றி. எங்கேயும் காதல் பண்ணும்பொழுது most of the time take போகும்பொழுது I'll be mesmerized with his music. I'll be like பாடு, I'll be like okay sure I'm supposed to sing now. So and it's that beautiful and it's always a learning experience. So without any delay, let's start the song.